ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான உள்ளன் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். அது வந்து ஏதாவது ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். கோலம் இல்லை ஏதாவது ரங்கோலி அந்த மாதிரி நம்ம பண்ணி சூப்பராக உள்ளன் ஒர்க் பண்ணலாம். இப்போ வந்து நான் இன்றைக்கி ஒரு கோலம் தான் போட்டிருக்கேன். எனக்கு வந்து கோலம் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு மாயிலை கோலம் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு புள்ளி வச்சு மாயிலை கோலம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து 5.3 அதில் ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும். சந்து புள்ளி. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு புள்ளி வச்சு அந்த கோலம் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து பேப்பரில் பண்ணுறேன். நீங்கள் கிளாத்தில் கூட பண்ணலாம். நான் சிம்பிளாக இருக்குமேன்னு பேப்பரில் பண்ணுறேன். ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் வந்து எந்த கலர் வேணாலும் கொஞ்சம் டார்க்கு கலராக நீங்கள் உள்ளன் த்ரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல சூட் ஆகும். சூப்பராக போடலாம். ரங்கோலியாகவும் போடலாம், இல்லை ஒரு கம்பி கோலம், இல்லை ஸ்டாரு, எப்படி வேணாலும் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ, இல்லை ஒரு ஃப்ளவரு எப்படி வேணாலும் போடலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த மாயிலை கோலம் தான் எடுத்திருக்கேன். 5 புள்ளி வச்சுட்டு சந்து புள்ளி 3ல் ஸ்டாப் பண்ணணும். நான் இப்போ போட்டுட்ருக்கேன். போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அந்த வந்து இது வந்து வளைவாக அழகாக நீங்கள் அந்த டிசைன் போட்டிங்கன்னா உள்ள நூலை அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். அழகாக இருக்கும். இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த கோலம் தான். அந்த வளைவெல்லாம் பாருங்கள், அழகாக போடணும். அப்போ தான் நம்ம உள்ளன் அதில் மேட்ச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். இந்த கோலம் தான் நான் இப்போ போட்டிருக்கேன். இந்த கோலம் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அந்த உள்ளே போடுற அந்த கோடு கூட நல்லா அழகாக வளைவாக போட்டிங்கன்னா நம்ம உள்ளன் அதை ஒட்டும் பொழுது அழகாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நான் போட்டு முடிச்சிட்டேன் கோலம். இதில் உள்ளன் ஒர்க் பண்ணலாம். ஓவர். இப்போ கம் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து கம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபெவிஸ்டிக் கூட எடுத்துக்கலாம். நான் கம் ஒட்டியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு லைனாக கம் ஒட்டி அதை நல்லா தடவிட்டு உள்ளன் ஒர்க்கு உள்ளன் நூல் எடுத்து நாம் ஒட்டலாம். இது ஒயிட் பேப்பர்ன்றதுனால நல்லா டார்க்கு கலர் த்ரெட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் எடுத்து அந்த நுனியை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கம்மு அப்ளை பண்ணோம் இல்லைங்களா, அது மேலே அப்படியே அந்த உள்ளன் நூலை வச்சு ஒட்டிடலாம். கரெக்டாக அதை வச்சு ஒட்டிட்டு பாருங்கள், கரெக்டாக அதில் சிட் ஆகணும். ஆன உடனே சிசர் எடுத்து அந்த எண்டை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இந்த மாதிரி தனித்தனி பார்ட்டாக ஒட்டினா அழகாக இருக்கும். இப்போ நான் ஒரு சின்ன பார்ட் வந்து ஒட்டியிருக்கேன். திரும்ப கம் எடுத்து அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு லைன் தான் வரும் ஃபஸ்ட்டு. இப்போ நான் வந்து இதை கம் போட்டிருக்கேன். திரும்ப உள்ள நூல் எடுத்து ஒட்டிடலாம். சின்ன சின்ன பீஸாக எடுத்து அதில் கரெக்டாக வச்சு அது மேலே வச்சுருங்க. நல்லா ஒட்டிட்டு இப்போ இந்த எண்டையும் கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதையுமே நான் கட் பண்ணிட்டேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒட்டும்போது பார்க்க அழகாக இருக்கும். அவ்வளோதான். இதையும் ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த லைனு கரெக்டாக அந்த லைன் மேலேயே வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்க த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. கையில் வந்து கம் ஒட்ட தான் செய்யும். கொஞ்சம் கையில் எதுனா கிளாத் வச்சுக்கோங்க. அப்பப்போ கை வந்து நல்லா துடைச்சி விட்டுக்கோங்க. இப்போ ஒட்டிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு லைனு கம் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லைனும் நல்லா கம் போட்டுட்டேன்.
அதை நல்லா தடவிட்டு உள்ளன் த்ரெட் எடுத்து கரெக்டாக அது மேலேயே வச்சுருங்க. இது வந்து கொஞ்சம் ஒட்டும் போது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் லைனு அதையும் கம் போட்டு அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு லைனு அதையும் கம் போட்டு உள்ளன் நூல் அதுலேயும் ஒட்டி கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த டிசைன் வந்து முடிஞ்சிடுச்சு. கட் பண்ணி ஒட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த வளையம் அதை சுற்றி இருக்கிற எல்லா டிசைனையும் கம் போட்டு ஒட்டிகிட்ருக்கேன் நான். அந்த கர்வ் வரும்போது அழகாக அதில் கம் போட்டு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி த்ரெட்டை வச்சு கரெக்டாக ஒட்டினீங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து இந்த டிசைன் பிடிச்சிருந்தது. உங்களுக்கு என்ன டிசைன் விருப்பமோ நீங்கள் அதை வந்து செய்துக்கலாம். டிசைன் போட்டுட்டு அது மேலே கம் போட்டு நீங்கள் த்ரெட்டு வந்து வச்சு ஒட்டலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால் நான் இந்த டிசைன் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு இது மாயிலை கோலர்னு சொல்லுவாங்க. மாயிலை மாதிரியே இருக்குது. கரெக்டாக பாருங்கள், உள்ள அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி கம் ஒட்டி த்ரெட்டு வந்து அது மேலே நல்லா செட் ஆகணும். இதையுமே நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ இன்னொரு பார்ட்டு கம் வந்து கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா தான் த்ரெட்டு வந்து நல்லா அதில் செட் ஆகும். கம்மியாக பண்ணிங்கன்னா அது சீக்கிரமே வந்துடும். கஷ்டப்பட்டு பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் கம் வந்து கொஞ்சம் நல்லாவே அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் அது நல்லா ஒட்டும். இதை ஒர்க்கு முடிச்சுட்டு நல்லா காய வைங்க. நல்லா காஞ்சாதான் அது பார்க்க நல்லாயிருக்கும். அது என்ன பண்ணுவீங்க? கம் வந்து இது கொஞ்சம் நல்லாவே செலவு பண்ணுங்கள். அப்போ தான் த்ரெட்டு வந்து நல்லா அதில் செட் ஆகும். கரெக்டாக அந்த டிசைன் பார்த்து ஒட்டுங்க. அப்போ தான் பார்க்க ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ஒட்டும்பொழுது கொஞ்சம் அப்படியே நூல் கரெக்டாக அதில் எண்டில் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி பார்த்து அதை கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அதை நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. வீட்டுக்கு ஃபுல்லாக சில்வர் ப்ளே பட்டன், கோல்டு ப்ளே பட்டன், கம்பி கோலம் போட்டாலும் சூப்பராக இருக்கும். கம்பி கோலம் போடும்போது நீங்கள் ஒரே இதிலே போட்டுடலாம், கட் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஒரு டிசைன் போடணுன்னா நீங்கள் கட் பண்ணி தனித்தனியாக பார்ட் கட் பண்ணி ஒட்டணும். இப்போ அவ்வளோதான், முடிய போகுது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ 90% முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை நல்லா அதோட ஜாயின் பண்ணி ஒட்டி விட்டுருங்க. இன்னும் ஒரு பார்ட்டு தான் இருக்குது. நல்லா கொஞ்சம் அழுத்தி ஒட்டுங்க. சரியாக ஒட்டலைன்னா வந்துடும். இன்னும் கொஞ்சம் கம் வேணால் அப்ளை பண்ணி நல்லா ஒட்டிக்கிறேன். கம் அப்ளை பண்ணிட்டு நல்லா தடவிட்டு அதுக்கப்புறமா அந்த உல்லன் த்ரெட்டை நல்லா ஒட்டி விடுங்க.
இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நான் வந்து இதை ஒரே கலராக கொடுத்துட்டேன். நீங்கள் டபுள் கலராக கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு கையில் கிளாத் வச்சுக்கிட்டு வேணால் துடைச்சிக்கோங்க அப்பப்போ. ஏன்னா கம் வந்து கையில் நல்லா ஒட்டிக்கும். துடைச்சிக்கிட்டு பண்ணிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கையில் ஒட்டி நம்ம ஹேண்ட் ஒர்க் பண்ணும்பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா கையில் கிளாத் வச்சு அப்பப்போ கையை துடைச்சி விட்டுக்கோங்க. கம் பத்தலை எனக்கு, இன்னும் கொஞ்சம் நான் அப்ளை பண்ணுறேன். நல்லா கம் போட்டால் தான் அது நல்லா செட் ஆகும் த்ரெட்டு. பாருங்கள், கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் ஒட்டுறேன். நம்ம எப்படி போட்டிருக்கோமோ டிசைனு அதுக்கேற்ற மாதிரி உள்ளே ஒட்டணும். அந்த கார்னர்லாம் பாருங்கள் நல்லா வளைஞ்சி அழகாக இருக்குது. இப்படி தான் பண்ணணும். இன்னும் ஒரு பீஸ் ஒட்டிட்டா எனக்கு முடிஞ்சுது. அவ்வளோதான். இது எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். அவ்வளோதான், இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. உள்ளே வந்து ஒரு குட்டி ரவுண்டு போட்டுக்கோங்க இல்லையா, அது உள்ளே இருக்கிற அந்த குட்டி புள்ளியை வந்து ரப் பண்ணிவிடுங்க. இதையும் ஒட்டி முடிச்சிட்டேன். எப்படி இருக்குது பார்க்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ உள்ளே இருக்கிற அந்த குட்டி ரவுண்டு அந்த புள்ளியை வந்து நம்ம ரப் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டை வந்து கம் போட்டு அதுக்கும் அந்த த்ரெட்டு போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நான் உள்ள புள்ளி ரப் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரவுண்டு ஒட்டிடலாம். கம் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து பிங்க் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன், உள்ளன் த்ரெட்டு. ஏன்னா வந்து மெரூனுக்கும் பிங்க்குக்கும் நல்லா செட் ஆகும், மேட்சிங்காக இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் த்ரெட்டு வச்சுக்கலாம். நான் வந்து மெரூனுக்கு பிங்க் எடுத்திருக்கேன். கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பாக அழகாக அதை ஒட்டிடணும். இது வந்து நல்லா காயணும். காஞ்சாதான் நம்ம கஷ்டப்பட்டு செய்கிறோம் இல்லைங்களா, நல்லா காஞ்சாதான் அது வந்து வராது. பாருங்கள், கரெக்டாக அந்த ரவுண்டு ஒட்டிட்டு அந்த எண்டை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அதை ஃபினிஷ் பண்ணிடுறேன். அந்த ரவுண்டை கரெக்டாக ஒட்டிடணும். பார்க்க அழகாகவே இருக்கும். அவ்வளோதான், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இது வந்து ஒரு அட்டையில் ஒயிட் பேப்பர் ஒட்டி அதில் வந்து நான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், முடிச்சிட்டேன். சூப்பரான உள்ளன் ஒர்க்கு ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். நான் குக்கிங்கு, ஹேண்ட் ஒர்க் எல்லாமே போடுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.